ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கான கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது இன்ட்ரடக்ஷன் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்ட்ரடக்ஷன் டு சிவில் இன்ஜினியரிங், அது போக அக்கௌண்டிங் ஃபார் டெசிஷன் மேக்கிங், அது போக உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஜாவா ப்ரோக்ராமிங் கொஸ்டின்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ஓவரால் கொஸ்டின் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ ஓவரால் இந்த நவம்பர் டிசம்பர் 2025 கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓவராலாவே எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருந்துச்சு. நம்ம சொன்ன எல்லா டாபிக்ஸும் வந்துருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ட்விஸ்டிங்காக கேட்டிருந்தாங்க. டேரக்ட் கொஸ்டின் வராமல் ஒரு டாப்பிக்கில் 3-4 டாபிக்ஸ் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ டைப்ஸ் இருக்குன்னா அது போக அந்த டெஃபினிஷன் அந்த மாதிரி சேர்த்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக எல்லா கொஸ்டினுமே இருந்துச்சு. நம்ம 2 மார்க்ஸாக கொடுத்த ஒரு டைம் பிக் கொஸ்டின் இருந்துச்சு. ஆனால் கொடுத்த எல்லா டாபிக்ஸுமே இருந்துச்சு. நீங்கள் கவர் பண்ணியிருந்தா ஈஸி தான். ஸோ இதில் இந்த HVAC ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தா இதில் நிறைய கொஸ்டின் வந்துருச்சு. 2 மார்க் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிக் கொஸ்டின் ஃபுல்லாமே ஜென்ரலாக எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து வந்துருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட்லேருந்து வந்துருந்துச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு பி கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக கொஸ்டின் ஃபுல்லாக ஈஸி தான். ஆனால் கொஞ்சம் நீங்கள் நிறையா வந்து கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவராலாக அது போக பிக் கொஸ்டினுமே உங்களுக்கு கொஞ்சம் அதாவது இந்த கேஸ்டிங் சொல்லியிருந்தோம். அதே உங்களுக்கு நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த மெக்கானிக்கல் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் மாடரேட் லெவலில் இருந்துச்சு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் டு சிவில் இன்ஜினியரிங் இது பொறுத்தவரைக்கும் எல்லாமே நம்ம கொடுத்த கொஸ்டின் தான். அதுவும் நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபுல் வீடியோ போய் பாருங்கன்னு. அதில் பார்த்துட்டு ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் சொன்னேன் அது வந்துருந்துச்சு, ஃபவுண்டேஷன் சொன்னேன் வந்துருந்துச்சு, ஜிப்சம் சொன்னேன் வந்துருந்துச்சு. இது போக உங்களுக்கு அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கொடுத்துருந்தோம் எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் எல்லாமே வந்திருக்கும். ஆனால் ஒரு சில டைம் 2 மார்க்கில் இருக்கும், ஒரு சில டைம் பிக் கொஸ்டின் கேட்டுக்கலாம். 15 மார்க் வேணால் கொஞ்சம் மாடரேட்னு சொல்லலாம். ஓவரால் அந்த சிவில் இன்ஜினியரிங் கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் நம்ம கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ அடுத்து அக்கௌண்டிங் ஃபார் டெசிஷன் மேக்கிங் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு MBA ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன அந்த தியரிட்டிக்கல் கொஸ்டின் எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ ப்ராப்ளமேட்டிக்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதை வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் ஓவராலாக ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது வந்து எனக்கு ப்ராப்ளமேட்டிக் இருந்தால் கொஞ்சம் அப்ரோச் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த MBA கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஈஸி டு மாடரேட் லெவல். ஸோ வந்து தியரிட்டிக்கல் பார்ட் ஃபுல்லாக ஈஸி, ப்ராப்ளமேட்டிக் பார்ட்டும் நம்ம சொன்ன டாப்பிக்லாம் வந்துருச்சு. பட் வந்து கடைசி நாள் எனக்கு ஒரு நாள் தான் ப்ரிப்பரேஷன்றதுனால முடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நல்லா ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் மாடரேட் லெவலில் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து அட்வான்ஸ்டு ஜாவா ப்ரோக்ராமிங் இது நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் நம்மளோட கோர்ஸ் வீடியோ எல்லாத்தையும் பார்த்து ரெஃபர் பண்ணிங்கனாலே நம்ம சொன்ன எல்லா டாபிக்ஸுமே வந்துருக்கும். அது ஓனா நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் இருக்கலாம், அவங்க கேட்ட ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் ஈஸி அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ அதனால் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நிறைய இது கொஞ்சம் ரீட் பண்ணி அதாவது ஒரே டாப்பிக்கே நிறைய கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ அதனால் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினுமே இன்னைக்கு ஈஸி டு மாடரேட் லெவல். ஸோ அதாவது ஒன்றுமே படிக்காமல் இருந்தால் கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு மாடரேட் டு ஈஸி டு மாடரேட் லெவல் தான். நீங்கள் ஓனாக இருந்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமை யாரும் அறிய வைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஓரளவு உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.